ஹாய் கைஸ், வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரு நாள் இருள் வரும். இருள்னா என்ன? பிரச்சனை, தோல்வி, மன கஷ்டம். இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த இருள் நிரந்தரமானதா? நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சேன், ஆனால் எதுவுமே எனக்கு பலனும் தரலை, யாரும் என்னை புரிஞ்சுக்கவும் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. இருள் நிரந்தரம் இல்லை. ஒரு மனுஷன் எப்போ இந்த இருளில் ஒளியை தேடுறானோ அப்போ தான் வெற்றி அடைகிறான். அந்த ஒளி வேறு எங்கேயுமே இல்லை, உங்களுக்குள்ளதான் இருக்குது. பெரிய வெற்றியை எதிர்பார்க்குறவங்க ஒரு நல்ல எண்ணம், சின்ன முயற்சி, சின்ன முன்னேற்றம், அதுக்கெலாம் உயிர் கொடுங்க. இந்த வீடியோவில் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எப்படி அவங்க லைஃப்பில் வந்த இருளை ஒளியாக மாற்றினாங்கன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மன வலிமை. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் அது நிலச்சி இருக்காது. ஒரே ஒரு நம்பிக்கையான எண்ணம் உங்கள் வாழ்க்கையவே மாற்றலாம். உடலில் பலம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மனசில் உறுதி இருந்தால் அது உங்கள் வாழ்க்கையே மாற்றிடும். உதாரணத்துக்கு ஹெலன் கெல்லர். அவருக்கு கண் பார்வையும் செவி வழி கேட்கும் திறன் இல்லாத ஒரு மனுஷன். தன்னோட ஆசிரியர் ஆன் சலிவன் மூலமாக தான் தன்னோட கல்வியை பயில்றாரு. கல்வியை பயில்றது மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக உருவாகிறாரு. உடல் குறை இருந்தாலும் மன வலிமையோட வெற்றி பாதையை உருவாக்கியிருக்காரு. சிறிய நல்ல செயல்கள் பெரிய மாற்றத்தை தரும். ஒரு சிறிய உதவி, ஒரு நல்ல வார்த்தை, ஏன் ஒரு சிரிப்பு கூட மற்றவரோட வாழ்க்கையில ஒளியா மாத்தலாம். தாமஸ் ஆல்வா எடிசன் மிகப்பெரிய விஞ்ஞானி. ஆனா அவரோட பள்ளி பருவத்துல டீச்சர்ஸ் எல்லாம் அவரை மந்தமான மாணவன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவங்க அம்மா கிட்ட கொடுக்க சொல்லி ஒரு லெட்டரையும் கொடுத்து விடுறாங்க. அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு எடிசன் கேட்டாப்போ அவங்க தாயார், உங்க மகன் மிகவும் புத்திசாலி, இந்த பள்ளி அவருக்கு போதுமானதல்ல, நீங்கள் அவரை வீட்டிலேயே கற்றுக்கொள்ள செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த வார்த்தையெல்லாம் எடிசனுக்கு உற்சாகத்தை தந்திருக்கு. ஆனா உண்மையிலேயே அந்த லெட்டர்ல உங்க மகன் மந்தமானவன், பள்ளிக்கு வர தேவையில்லைன்னு எழுதியிருக்கு. அவரோட அம்மாவோட நம்பிக்கையான வார்த்தையால தான் அவர் உலக புகழ் பெற்ற ஒரு விஞ்ஞானியா மாறி இருக்காரு. ஒரு நல்ல வார்த்தை, ஒரு நம்பிக்கை அவரோட வாழ்க்கையவே மாத்திருக்கு. தோல்வி ஒரு ஆசிரியர். சக்சஸ்ஃபுல் பீப்புள் தோல்வியை ஒரு முடிவா பார்க்கல, அவங்க புதிய திசையை காட்ட ஒரு கருவியாக தான் பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் லைட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 1000 முறை தோல்வி அடைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட எல்லாருமே நீங்கள் தோல்வி அடைஞ்ச போது ஏன் பின்வாங்கலன்னு கேட்டிருக்காங்க. அவர் சொன்னது, நான் தோல்வி அடையலை, வேலை செய்யாத 1000 வழிகளை கண்டுபிடிச்சேன்னு சொல்லியிருக்காரு. 2வது ஆபிரகாம் லிங்கன். வாழ்க்கையில் பல தோல்விகளுக்கு அப்புறம் வெற்றி பெற்ற மனிதன். வியாபாரத்தில் தோல்வி, ஹெல்த் இஷ்யூஸ், அரசியல் தோல்வி எல்லாமே இருந்தும் முயற்சியை கைவிடலை. கடைசியில் அமெரிக்க அதிபராகவும் வின் பண்ணாரு. தொடர்ந்து முயற்சி செஞ்சா தோல்வியை கூட வெற்றியா மாத்தலாம்னு சொல்றதுக்கு இவங்க 2 பேருமே நல்ல எடுத்துக்காட்டு. உங்ககிட்ட இந்த நிமிஷம் பணம் இல்லாம இருக்கலாம், அதிகாரம் இல்லாம இருக்கலாம், ஆனா சின்ன ஒளி இருந்தா போதும். அதுதான் உங்களோட நம்பிக்கை, உங்க நல்ல மனசு, உங்க முயற்சி. அதை மட்டும் அணைய விடாதீங்க. ஏன்னா நம்ம மட்டும் இருள்ல இல்லை, பல பேர் இந்த இருள்ல இருந்து அந்த ஒளியை பயன்படுத்தி தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதனால உங்க வாழ்க்கையும் கண்டிப்பா மாறும்.